வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். எதுக்காக இந்த பணம்? நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்றப்போ கொரோனா உச்சத்தில் இருந்துச்சு. அதை சமாளித்து மக்களின் உயிரை காத்திருக்கின்றனர். அவங்க வாழ்வாதாரத்தை காக்க. வணக்கம் சிஎம் சார். 1.31 கோடி மகளிருக்கு 5000 கொடுத்துருக்கேன். காலையிலே உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்ப அதிர்ச்சி. ஆனால் நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி 26ல் எங்க ஓட்டு மக்கள் தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர், அன்பான தலைவர் எங்க அண்ணா தளபதி விஜயன் அன்னைக்கு எங்க ஓட்டு. ஏன்னா ஊழலாத ஆட்சியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் கேட்குற சிஎம் சார், 2021 எடப்பாடி ஆட்சி கொடுத்தப்போ 4.5 லட்சம் கோடி கடன். இப்போ நாடு 9.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. எப்படி சார் இந்த 5000 ரூபா சாத்தியம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. தெரியாத மக்கள் வேணா அது ஏமாந்து வாங்குவாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், எப்படி இந்த 5000 ரூபா சாத்தியம்? ஆட்சி நீங்க இவ்வளவு தூரம் கடன்ல நடத்தி இருக்கிறீங்க, எப்படி இது கொடுக்குறீங்க? ஏன் ஒரு கேஸ் விலை 500 ரூபா தரேன்னு சொல்றீங்க, ஏன் தரல? எதுக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்க? அதே மாதிரி பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கல, ஏன் இப்ப இந்த 5000 ரூபா கொடுக்குறீங்க? டீசல் விலை 60 ரூபாய் சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? ஏன் இப்ப 5000 ரூபா கொடுக்குறீங்க? விவசாய கடன் ரத்துன்னு சொல்றீங்க, சொன்னீங்க, ஏன் பண்ணல? எதுக்கு இந்த 5000? கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணல? எதுக்கு இந்த 5000? எதுக்கு சார்? யார சார் ஏமாத்துறீங்க? மக்கள் எல்லாம் முடிச்சிருக்காங்க. மக்கள் எழுச்சியா இருக்கிறப்ப காசு கொடுக்குறீங்க. அதாவது திமுக சரியில்லைன்னா அதிமுக காசு கொடுத்தா திமுக மாத்தி உங்களுக்குள்ளேயே நீங்க காசை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்குறீங்களா சார்? நேர்மையான ஆட்சி எப்ப சார் பண்ணுவீங்க? 75 வருஷம் கட்சின்னு சொல்றீங்க. ஒரு 10,000 தொண்டர்கள் காசு இல்லாம உங்களால கூட்ட முடியாது சார். அப்படிப்பட்ட கட்சி வச்சிருக்கிறீங்க சார். ஆனா மக்களுக்கான கட்சி எதுறீங்களா? தாவேக்கா சார். அதாவது தாவேக்கா மீட்டிங்னா அவ்வளவு ஆர்வத்தோட வரான், கலந்துக்கிறான். ஊழலா ஆட்சி தரேன்னு சொல்லியிருக்கிறாப்புல. உங்களால ஏன் சார் அந்த மாதிரி சொல்ல முடியல? ஏன்னா சுத்தி பூரா ஊழலான ஆள்கள் தான் சார் இருக்கிறாங்க. நீங்க இப்ப காசு கொடுத்து நீங்க எவ்வளவு தூரம் பேசினாலுமே எங்க ஓட்டு அந்த தாவேக்கா உண்மையான தலைவர் எங்க அண்ணன் விஜயனுக்கு தான். அதுல எந்த மாற்றம் இல்ல. மக்களே சிந்திச்சு பாருங்க. தளபதி விஜய் என்னும் மனிதர் வரவில்லை என்றால் நீங்க உங்களுக்கு பொங்கலுக்கு 3000 ரூபாய் கிடைச்சிருக்காது. 3000 ரூபாய் கிடைச்சிருக்காது, 30 ரூபா கிடைச்சிருக்காது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இப்ப 5000 ரூபாய் சொல்றாருல்ல, அந்த 5000 ரூபாய் கிடைச்சிருக்காது. வேற 50 ரூபாய் கூட கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு பயந்துதான் இவங்க அத்தனை பேர் காசை கொடுத்து ஓட்ட விலைக்கு வாங்கிறாங்க. ஆனா மக்கள் சக்தி, மக்கள் செல்வாக்கு என்னன்னு சொல்லி 26ல உங்களுக்கு தெரியும் சார். எங்க ஓட்டு போற எங்க அண்ணன் விஜயனனுக்கு மாற்றமே இல்ல. தளபதி விஜயனனுக்கு எங்க ஓட்டு. விசில் சின்னம்.